அழாதீங்க. இதான் இப்படி நான் தான் அவட உயிரை காப்பாற்றணும்னு முன் வந்து கொடுத்தேன். நான் அதுவும் செயலிழந்து போச்சு. ஆர்ட்ட போறது அவங்க ஒரு கழகத்தால எனக்கு 8 லட்சம் ரூபா சேர்த்து தந்தாங்க. அதே மாதிரி லண்டன் பிரித்தானியா உதயசூரியன் கழகத்துக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்றேன். நீங்க நாட்டு சனங்கள்ட்ட கையில வடியில இருக்கான்றதே எனக்கு தெரியல, எங்கட உறவுகள்கிட்ட இருக்கான்றதே எனக்கு தெரியல. இருந்தாலும் எங்கட நாடு இப்படி பிரச்சனையில் இருக்கிறதால எனக்கிட்ட எடுத்து வச்ச கிட்னி பழுதடைஞ்சிட்டுன்னு சொல்லிட்டாங்க. 10 வீதம் தான் வேலை செய்யுது. இப்போ அதுவும் வேலை செய்யாமல் விடுமோன்னு சொல்லி டயாலிசிஸ்லேயே தான் வச்சுருக்குறாங்க. இப்போ புலம்பெயர்ந்த மக்களோ இல்லை எங்கட இலங்கையில் வாழ்கிற உறவுகளோ புலம்பெயர்ந்த உறவுகளோ யாராவது இந்த பிள்ளைய உயிரை காப்பாற்றி தரக்காகத்தான் நல்லா இருக்கிறாரா அப்படி ஒரு எதிர்பார்ப்போட தான் இப்போ நாங்கள் கூப்பிட்டுருக்குறேன். உண்மையிலேயே ஒரு சில உறவுகளுக்கு வந்து இந்த மாதிரியான உதவியல் வந்து கிடைச்சிருக்கு. எங்களுடைய ஒவ்வொருத்தரும் இந்த உதவியலே வந்து பொதுவாக ஒவ்வொரு தனியாக உதவி செய்கிற மனுஷர்களும் வந்து உதவி செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி உதவியை பெற்றுக் கொடுக்குறவனும் வந்து அந்த ஃபீல்டை விட்டுட்டு வெளியே வந்து போகிறதுக்கு தான் யோசிக்கிறான். ஏனெண்டா இது ஏன்டா அப்படி நம்ம சும்மா அவமானப்படுவோம், ஏன் இப்படியெல்லாம் கேவலமான பேர்களை வந்து கேட்பான் அப்படின்றதால வெளியே போவோம்ன்றது வந்து எல்லாருடைய நோக்கமாக வந்து இருக்கு. அப்போ நீங்கள் தான் நான் கால் பண்ணது. எது உங்களோட வீடு? இதுலேருந்து பின்னுக்கு போகணுமா? வாயா ஓ அதான் கன தூரம் நடந்து வர வேண்டியதா போயிட்டு இதுக்குள்ளால போகணுமா? ஃபுல்லாக வயலாக தான் இருக்கேன். வேலை முடிஞ்சிருக்குமா? வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்கள் உங்களோட பேர்? என் பேர் தர்ஷினி. உங்களோட பேர் தர்ஷினி. தர்ஷினி என்று சொல்லக்கூடியவங்க. உங்களோட பேர்? விஜயராணி. விஜயராணி தர்ஷினி என்று சொல்லக்கூடியவங்களை வந்து சந்திச்சிருக்கிறோம். இந்த முகவரி நானாட்டான் கரிக்காமுறிப்பு மன்னர். நானாட்டான் கரிக்காமுறிப்பு மன்னர். ஓ நானாட்டன் கரைக்காமுறிப்பு மன்னர் என்று சொல்லக்கூடிய இவாவும் கோல் பண்ணியிருந்தா. அதே மாதிரி வழி அங்கே நெடுங்கணியில் இருக்கிறவரோ எங்கே இருக்கிறவரோ கிளிநொச்சி முள்ளிய வலையில 2-3 பக்கத்தால் வந்து அதுக்கு வந்து கோல் எடுத்து இருந்துச்சுன்னா கோல் எடுத்து வேறு பிரச்சனையை வந்து சொல்லி இருந்துச்சுன்னா இப்போ நானும் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. இப்போ வேறு பிரச்சனையை வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். ஈஸியில் வந்து வலிக்கிறது இல்லை. என்னென்னு சொல்கிறது, இப்போ மன்னார் சைட்டுக்கு நான் இது வரைக்கும் உதவிக்கு வந்தது இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்திருக்கிறேன். என்னென்னா அவரோட வயது வந்து ஒரு எத்தனை வயது? 24 வயது பிள்ளை. அதே மாதிரி இப்போ எந்த பிரச்சனையை வந்து சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு சிலர் வந்து கிட்னி பிரச்சனை கிட்னி இதாகிட்டுதுன்னு சொல்லி தங்களுக்கு உதவி வந்து கேட்டிருக்கணும். அப்போ கேட்குள்ள அரசாங்கத்தால் வந்து அவைகளுக்கு டயாலிசில் வந்து இருக்கிறதான். டயாலிசில் இருந்து பதிவு செய்து கிட்னி உண்டு அவைகளுக்கு யாராவது விபத்துக்குள்ளாகி வரைக்குள்ள கொள்ளைக்குள்ள அப்படி ஹாஸ்பிட்டலால் வந்து வழங்குவினா தெரியும். அப்படி வரைக்குள்ள அப்படி ஒரு இதில் வந்து போய் வழங்குறது இது செய்கிறது அந்த மாதிரி ஒரு செயல்பாடு வந்து இருக்கிறதால நான் சில ஏற்கனவே பதிவு செய்த கிட்னி ஃபெயிலியரான ஆட்களுக்கு வந்து இப்படியான உதவி என்றால் ஒரு பாத்ரூம் கட்டுறதுக்கு இல்லை ஏதாவது ஒரு உதவிகளை வந்து பெற்றுக் கொடுத்துருக்குறேன் அவைகளுக்கு. இப்போ யாருக்குமே இது வரைக்கும் கிட்னி சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு சொல்லி காசு வந்து பெற்றுக் கொடுக்கலன்னு சொன்னால் நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு நிலப்பாட்டில் வந்து இருக்கிறதால தவிர்த்து விடுறேன் நான். இப்போ ஒவ்வொருத்தரும் நீங்கள் பதிவு செய்திருக்கிறீங்க டயாலிஸுக்கு போங்கன்னு சொல்லி. இப்போ இவாட பிரச்சனையை வந்து இப்போ ஒருக்கா நாங்கள் வாட்டையே கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். முதல் நான் எவ்வளோத்துக்கு விளங்கி இருக்கிறேன்னு நான் ஒருக்கா நேரம் வந்து கதைப்பம் பண்ணுறதுக்காக தான் வந்தது. சொல்லுங்கள் தங்கச்சி, உங்களுக்கு எவ்வளோ காலம் இந்த கிட்னி பிரச்சனை வந்து? எனக்கு 2021ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 17ஆம் தேதி வலிப்பு வந்து மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக மன்னார் ஹாஸ்பிட்டலில் பார்க்க இல்லாதுன்னு சொல்லி ஜெஃப்னா அனுப்புனாங்க. அப்போ ஜெஃப்னாக்கு அனுப்பின டைம் அங்கே வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு அப்படியே கோமாவுக்கு போயிட்டேன். அப்போ 1 மாதமாக கோமாவிலேயே இருந்து ஐசியூவில் வச்சுருந்து 28ஆவது நாள் அம்மாட்ட டாக்டர் வந்து சொன்னாராம் கிட்னி 2ம் ஃபெயிலியர் ஆகிட்டுது, அவள் காப்பாற்ற இயலுமோ தெரியாதம்மான்னு சொல்லி சொன்னாங்க. அந்த டைமில் பிறகு சொன்னாராம்
ஒரு 1,00,000 ரூபாய்க்கு ஒரு 3 ஊசி வாங்கி தரணும் அம்மா, நீங்கள் 1,00,000 ரூபா காசு ரெடி பண்ணிவிட்டு 3 ஊசியையும் வாங்கித்தாங்கன்னு சொல்லி. பிறகு அம்மா ரெடி பண்ணி அந்த காசை ரெடி பண்ணி ஊசியை வாங்கி கொடுத்து ஃபஸ்ட் ஊசி அடிக்கும்போது எந்த ஒரு மாற்றமும் வரையில. ரெண்டாவது ஊசி ஏற்றும் போது கொஞ்சம் ஓரளவு கண் திறப்பட்டு ஓரளவு நினைவு வந்துடும். அப்புறம் 3வது ஊசியை அடித்த பிறகு ஓரளவுக்கு ஃபுல்லாகவே நினைவு வந்து பிறகு 6 மாதமாக போர்டில் வச்சுருந்தாங்க. 6 மாதமாக போர்டில் வச்சுருந்து ஒன்றை விட்ட ஒரு நாள் டயாலிசிஸ் செய்து கொண்டு வந்தாங்க. டயாலிசிஸ் செய்து கொண்டு வந்தாங்க. பிறகு 6 மாதத்துக்கு பிறகு எங்களை டிக்கெட் வெட்டி வீட்டை விட்டாங்க. பிறகு நாங்கள் வீட்டை இருந்து ஒன்றை விட்ட ஒரு நாள் டயாலிசிஸுக்கு இங்கே வீட்டை வந்து போகிறது ஜெஃப்னா போய் வந்தோம். 2 வருஷமாக செய்து கொண்டிருந்த பட்சத்தில் கிட்னியோட வீதம் வந்து நல்லா ஆகலும் 15 வீதத்தில் இருந்து 5 வீதம் வரையில் நல்லா குறைஞ்சி வந்துட்டு. அப்போ டாக்டர் சொன்னார் கிட்னி மாற்றணுமாம்மான்னு சொல்லி. அப்போ அந்த நேரத்தில் அம்மா ஒரு கிட்னியை தாரன்னு சொல்லி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் செய்து அந்த டைமில் ஒரு கிட்னியை தரேன்னு சொல்லி அப்போ எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி அந்த டைமில் எங்களுக்கு நாங்கள் சின்ன பிள்ளைகள்னு சொல்லி ஜெஃப்னாலேயே ஒரு பெரிய சர்ஜரி அமெரிக்காவிலேருந்து ஒரு சர்ஜரியை பிரம்மா சார் மூலியமாக கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அதில் ஃபஸ்ட்டாக வந்து ஒரு முஸ்லீம் பிள்ளைக்கு சர்ஜரி செய்தாங்க, 2வது ஒரு அண்ணாவுக்கு, 3வது எனக்கு செய்தாங்க. செய்த இடத்துல கிட்னி வைக்கும்போது ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி தான் வச்சாங்க. ஆனால் வச்சு ஐசியூவில் வச்சுருந்து அப்புறம் 3வது நாள் போர்டு கொண்டு வந்து போர்டில் வச்சு சொன்னாங்க அம்மாவோட கிட்னியில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அதனால் இந்த கிட்னி ஒரு நாளோ இல்லாட்டி 1.5 வருஷமோ இல்லாட்டி ஒரு மாதமோ வேலை செய்யுமாம்மா, தெரியாது எங்களுக்குன்னு சொன்னார். அப்பயே சொன்னார் மனசை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கம்மா, ஒன்றும் செய்ய இயலாதங்களால் நீங்கள் தாழ்த்தி கொண்டு எவ்வளோ நாளைக்கு வேலை செய்தோ அந்தளவுக்கு நீங்கள் அதை வச்சு இருங்கன்னு சொல்லிட்டு அப்பயே சொல்லிட்டார் ஒரு கிட்னி ஒன்று பாருங்கண்டு. இப்போ உங்களுக்கு வந்து அம்மாட்ட இருந்து கிட்னியை எடுத்து சேஞ்ச் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணி எவ்வளோ காலம்? இப்போ சேஞ்ச் பண்ணி 1.5 வருஷம். இப்போ 1.5 வருட காலமாக இப்போ ஒரு சிலருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஆக்கள் ஒரு சிலருக்கு வந்து போட்டு 1 மாதம் 2 மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் வர்ற அப்படி ஒரு ஃபங்க்ஷன் உண்டு, கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து ஆரம்பிக்கும். சிலருக்கு வந்து அது செயல்படாமையும் போகிறது. இப்போ உங்களுக்கு என்ன பிரிவில் இருக்குது செயல்படையில் அறவே? எனக்கு நல்லா செயல்பட்டு கொண்டு இருந்தது. திடீரென கிட்னி சேஞ்ச் பண்ணி உங்களை ஒரு பாதுகாப்பாக நீங்கள் இருந்திருப்பீங்க. 1.5 வருஷம் இருந்தேன் சேஞ்ச் பண்ணதுலேருந்து அதுக்கப்புறம் அது ஒர்க் ஆச்சு. பிறகு ஒரு 9ஆம் மாதம் போல் திடீரென்று ஒரு வயிறு வீக்கம் ஏற்பட்டு மூச்சடிக்க இல்லாமல் ஒன்றுமே செய்ய இல்லாமல் போயிட்டு அப்போ திருப்பி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்ண டைம் ஆல்பமின்லேருந்து எல்லாம் கல்சியம் எல்லாம் லோ ஆகி இருந்ததால் அப்புறம் அதுக்கு மருந்து ஏற்றி பார்த்தாங்க. ஏற்றி பார்த்த இடத்துல பிறகு டாக்டர் சொன்னார் இல்லைம்மா டயாலிசிஸ் ஒன்று செய்து பார்ப்போம்னு சொல்லி. அப்போ ஃபஸ்ட்டாக காலில் ஒரு லைன் ஒன்று போட்டு ஃபஸ்ட்டாக செய்து பார்த்தாங்க. செய்து பார்க்க கிட்னி வளமையாக வேலை செய்கிற போல் 200 வீதத்தில் இருந்து வேலை செய்து கொண்டு இருந்தது. அப்போ திடீர்னு சொல்லி ஒரு 5 நாளைக்கு விட்டு பார்ப்போம்னு சொல்லி லைனை ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க என்ன செய்தாங்க 5 நாள் விட்டு பார்த்தாங்க. 5 நாள் விட்ட இடத்துல அது திருப்பி 800க்கு போயிட்டு கிரியேட்டினை. அப்போ அவங்க திருப்பி சொன்னாங்க திருப்பி ஒரு லைன் போட்டு இன்னொரு டயாலிசிஸ் செய்வோம். அப்புறம் அடுத்த காலில் திருப்பி ஒரு லைன் போட்டு திருப்பி செய்து பார்த்தாங்க. திருப்பி செய்து பார்த்த இடத்துலையும் திருப்பியும் அதே மாதிரி 800க்கு போயிட்டு. அப்போ அதுக்கு பிறகு சொன்னார் டாக்டர் ஒன்றும் செய்ய இயலாதம்மா, டயாலிசிஸ் செய்ய வேண்டிய கட்டத்தில் தான் இருக்கிறா, நீங்கள் டயாலிசிஸ் செய்தே தான் ஆகணும் என்று சொல்லி பெர்மனெண்டாக லைன் போடுவோம்னு சொல்லி பிறகு இதில் ஒரு குழாய் ஒன்று போட்டது. அந்த குழாயில் தான் இப்போ டயாலிசிஸ் செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் டயாலிசிஸில் தான் இருக்கிறீங்க. இப்போ டயாலிசிஸில் இருக்கிற நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல் அந்த முதல் வச்ச கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு அம்மாட கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் சொல்லி இல்லையா? ஃபெயிலியர் ஆனதுக்கான காரணம் அம்மாட கிட்னி பிரச்சனையா இல்லை உங்களை பொருத்தப்பட்டதுக்கு பிறகு ஃபெயிலியர் ஆயிருக்கா? என்ன அம்மாட கிட்னியில் ஒரு ஆர்டரியில் ப்ராப்ளம் இருந்தனால அந்த கிட்னி வேலை செய்யல. அந்த கிட்னி வேலை செய்யலை. உங்களுக்கு வயசு 24. உங்களுக்கு வருத்தம் வந்தது எத்தனை வயதுல? 21 வயசுல. 21 வயதுல. நீங்க என்ன செய்து கொண்டு இருந்தீங்க? நான் படிச்சுட்டு கார்மெண்ட் போய் கொண்டு இருந்தேன். கார்மெண்ட்ஸுக்கு வேலைக்கு வந்து போய் கொண்டு இருந்தீங்க. இப்போ இப்படி வருத்தம் வந்தோன்னு ரைட். அம்மா உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகள். மகன் உண்டு.
மகன் உண்டு, இவா உண்டு. மகன் எங்க? மகன் கல்யாணம் கட்டிட்டார், வேலை போயிட்டார். இப்போ இங்கதான் இருக்கிறார். இங்கதான் இருக்கிறார். இந்த வீட்டுலாம் எல்லாரும் ஒருமைக்கா இருக்கும். அவர் தான் எங்களை பாக்குறாரு. அவருக்கு எத்தனை பிள்ளைகள்? அவருக்கு ஒரு பாவா இருக்கு, 3 வயது. ஒரு பிள்ளை இருக்குது. அவருக்கு எத்தனை வயது மகனுக்கு? அவருக்கு 25. என்ன வேலை செய்யறாரு அவர்? கூலி வேலைகளுக்கு தான் போய் கொண்டிருக்கிறார். இப்போ இது தெரியும் தானே உங்களுக்கு வந்து ஏற்கனவே பதிவுகள் வந்து இவை செய்திருக்கீங்கன்னா உதவியல் வந்து பெற்றிருக்கிறீங்க. சங்கவி என்று சொல்லக்கூடியவா எந்த காலப்பகுதியில் வந்தவா? கிட்னி சேஞ்ச் பண்ணுற காலப்பகுதியில் வந்தேன்னு சொல்லி 2022 வந்து. அப்போ நாங்கள் 2023 தான் மாற்று வழி செய்து கொண்டிருந்தோம். அப்போக்குள்ள வந்து டாக்டர் சொல்லியிருந்தாங்க, ஒரு இப்போ கிட்னி மாற்றினா கிருமிகள தொற்றுகள் கூட இருக்கும் தானே, அதனால இவருக்கு தனி ரூமும் தனி பாத்ரூமும் இருக்கணுமுண்டு. அப்போ என்ன செய்யறேன்னு யோசிச்சு கொண்டு இருந்தா போல் இவங்க யூடியூப் செய்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு ஒரு தம்பி ஒரு ஆள் எனக்கு ஜப்னால இருந்து அவர் நம்பர் தந்தவர் அவரோட தொடர்பு கொள்ளுங்கட்டு. பின்ன அவரோட தொடர்பு கொண்டு அவள் வந்து எங்களை எல்லாம் பார்த்து எங்களை இதெல்லாம் கேட்டு அறிஞ்சிட்டு எங்களுக்கு கொஞ்சம் காசும் தந்துட்டு கையில் 1,00,000 ரூபா தந்தவா. 1,00,000 ரூபா காசு கையில் தந்துட்டு இந்த இடம் அப்போக்குள்ள நான் கூரையால் மேய்ஞ்சிருந்தேன் சும்மா கப்பு போட்டு. அப்போ வந்து எல்லாம் கப்பு போட்டு ஒரு 10 வருஷத்து சின்ன ஒரு பத்தியாக வச்சுருந்தேன் நான். அதுக்கப்புறம் அவள் இதை கட்டி தந்தவா வந்து இந்த பிள்ளைக்குன்னு சொல்லி அந்த பாத்ரூமையும் இந்த ரூமையும் கட்டி தந்துட்டு போனவா. அதுக்கு ஒரு பாத்ரூம் ஒன்று கட்டி கொடுத்துருக்கீங்கன்னா அது வந்து உண்மையிலேயே இந்த சிகிச்சைக்கு போயக்குள்ளேயே அது தனி பாத்ரூம் யூஸ் பண்ணணும். அப்போ அந்த கிட்னி மாற்றினதுலேருந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பாதுகாக்கணும். இந்த முறையிலெல்லாம் நான் இதுக்குள்ளே இந்த வேலை திட்டத்துக்கு தெரியக்குள்ளே கணப்பேர்கிட்ட சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி கிட்னி ஃபெயிலியரான ஆக்களோடையும் எனக்கு தொடர்பில் இருக்கிறபடியே இது சம்மந்தமாக வந்து தெரியும். அப்போ இந்த சங்கவி என்று சொல்லக்கூடிய வாவால் வந்து ஒரு வெளிநாட்டு உதவியை முதல் ஆரம்பத்தில் உங்களுக்கு பெற்று தந்திருக்கணும். அதில் தான் இந்த இடத்துக்கும் மோடு போட்டு அங்கால இது செய்திருக்கணும். எவ்வளோ பொறுமதியான உதவி அது? மேஷன்லாம் வச்சு அவவா தான் எல்லா சிலவும் செய்து தந்தா. எனக்கு எவ்வளோ முடிஞ்சு சொல்ல தெரியல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் ரூபா 8 லட்சம் ரூபாய்க்கு மாதிரியான உதவியை உங்களுக்கு இந்த 1 லட்சம் ரூபா கையிலையும் தந்திருக்கிறா. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு 10 லட்சம் ரூபான்னு வைப்போம். 10 லட்சம் ரூபா மாதிரியான உதவியை வந்து உங்களுக்கு வந்து அவள் பெற்று தந்திருக்கிறா. அதுக்கு பிறகு நீங்கள் ஆப்ரேஷனுக்கு வந்து போயிருக்கிறீங்க. ஆப்ரேஷனுக்கு உங்களோட கிட்னி எடுத்து மாற்றுறதுக்கு அதுக்கு ஒரு செலவு போயிருக்குமே. அதுக்கு சங்கவி போட்ட வீடியோவில் எனக்கு கொஞ்சம் புலம்பெயர்ந்த மக்கள் ஹெல்ப்புகள் செய்திருந்தாங்க. அவ படிப்பிச்ச சேராக்கள் யூடியூப்புக்கு போட்டிருந்தாங்க. போட்டு சேராக்கள் தான் போட்டது. அதை ஃபேஸ்புக்கு அங்கங்கே போட்டு புலம்பெயர்ந்த மக்கள் நம்மட இலங்கையில் வாழ்கிற உறவுகள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஒரு 12 லட்சத்துக்கிட்ட என்னோட சேர்ந்து இருந்தது. 12 லட்சம் ரூபா பணம் வந்து உங்களோட கையில் வந்து அவளோட ஆப்ரேஷன் நடக்கிற நேரம் உங்கள்கிட்ட இருந்தது ரைட். அப்போ அந்த நேரம் அந்த பணத்தையும் வச்சுக்கொண்டு இதையும் வச்சுக்கொண்டு நீங்கள் ஆப்ரேஷனை வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. செய்து 6 மாதம் யாழ்ப்பாணம் வாடகைக்கு வீடு எடுத்து இருந்தோம். அங்கே இருந்து தான் 6 மாதம் ஹாஸ்பிட்டலில் தான் மாற்றினது. பிறகு அங்கே தான் இருந்தோம் 6 மாதம் இருந்து நல்ல சுகமாயின பிறகு தான் மன்னாருக்கு மாற்றி தந்தவங்க. அது பிறகு தான் இங்கே வீட்டை வந்தோம். நாங்கள் வீட்டை வந்து சரியாக ஒரு வருஷமும் 4 மாதமும் நல்லா இருந்தா. நல்லா பழைய மாதிரி கிட்னி மாற்றி பழைய ஸ்கூலுக்கு போன காலத்தில் இருந்த மாதிரி இருந்தவ. திடீரெண்டு வயிறில் ஒரு வீக்கம் வந்து போன வருஷம் 9ஆம் மாதம் போட்டுக்கு கொண்டு போக அவட உடல்நிலையெல்லாம் திருப்பியும் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தோம். 2 மாதம் வச்சுருந்து பிறகு சரியான நிலைக்கு ஆளை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் டயாலிசிஸ்லேயே தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கிட்ட எடுத்து வச்ச கிட்னி பழுதடைஞ்சிட்டுன்னு சொல்லிட்டாங்க. 10 வீதம் தான் வேலை செய்யுது. இப்போ அதுவும் வேலை செய்யாமல் விடுமோன்னு சொல்லி டயாலிசிஸ்லேயே தான் வச்சுருக்குறாங்க. இப்போ டயாலிசிஸில் இருக்கிறா. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ என்ன இதில் வந்து விஷயம் வந்து கேட்குறேன்னு சொன்னால், டயாலிசிஸில் இருக்கிறா. இப்போ என்ன உதவியை நீங்கள் எதிர்பார்த்து என்ன கூப்பிட்டுருக்குறீங்க? இப்போ உங்களை கூப்பிட்டது என்னென்னா, யூடியூப்பால் வீடியோ செய்து போட்டு எனக்கு புலம்பெயர்ந்த மக்கள் என்ற பிள்ளையோட உயிரை காப்பாற்றி தரக்காக காப்பாற்றி தரணுமன்றதுக்காகத்தான் நீங்கள் என்ன உங்களை இங்கே கூப்பிட்டுருக்குறேன்.
ஓ இப்போ நான் ஏன் வந்தனான்ன்ற காரணத்தை வந்து சொல்லியிருப்பேன். இப்போ இவா தண்டை ஒரு கிட்னியை வந்து கொடுத்துருக்குறா. அப்போ அதுலேயும் அவை ஒரு இப்போ தண்டை பிள்ளை நல்லா இருக்கும் ஒரு கிட்னியை கொடுக்குறதுக்கு தண்டை உயிரையும் பார்க்காம ஓகே இது என் மகளுக்கு கொடுக்கணுமெண்டு மகள் வாழணும்னு நினச்சிட்டு கொடுத்துருக்குறா. ஆனால் அது ஃபெயிலியரில் முடிஞ்சுது. அப்போ அவாவும் வந்து அதை இது செய்திருக்கிறா. அதுக்கு பிறகு இப்போ டயாலிஸுக்கு வந்து இப்போ திரும்ப வந்து டயாலிஸில் வந்து இருக்கிறா. டயாலிஸ் தொடர்ச்சியாக செய்ய முடியாது அப்படி என்று சொல்லி எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லை தொடர்ச்சியாக செய்யலாம். ஆனால் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு யோசிக்கிறது ஒரு சாதாரண வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடிய மாதிரி இருக்கா அப்படியா? இல்லை டயாலிசிஸ் வந்து கையில் செய்யணும்னு சொன்னது. ஆனால் கையில் வந்து எனக்கு வந்து ஒரு வயினுமே இல்லைன்னு சொல்லி இப்போ வந்து நெஞ்சில் தான் குழாய் போட்டிருக்காங்க. அந்த குழாய் போட்டது வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கும்ட்டு சொல்ல இயலாதான். என்று சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக இருக்கிறதுனால அதுக்கான இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகவே வருமா. அப்போ கையில் வந்து ஒரு ஆப்ரேஷனுக்கு வர சொல்லி போயிட்டு ஆப்ரேஷன் தியேட்டர்லாம் போய் எல்லா வெயினையும் செக் பண்ண இடத்துல வெயின் ஒன்றுமே ஒர்க் ஆகலை. எல்லா நரம்புமே அந்த எல்லாம் சின்ன சின்ன கனுலாக்கள் போட்டு மருந்துகள் ஏற்றின இடத்துல எல்லா வெயினுமே சுருங்கிட்டு தான்னு சொல்லி இப்போ வந்து அந்த நரம்பில் ஊசி ஏற்றுற அளவுக்கு ஒரு நரம்பும் இல்லைன்னு சொல்லித்தான் உங்களுக்கு நெஞ்சில் போயிருக்கு. அந்த ஒரே ஒரு இடத்தை பயன்படுத்தி இருக்கு. அதுவும் அவ்வளோ காலத்துக்கு ஒர்க் ஆகும்ன்றது தெரியாதுன்றதால தான் நீங்கள் இதை அவசரமாக மாற்றணுமன்றதை பற்றி யோசிக்கிறீங்க. இப்போ இதுதான் கேள்வி. இப்போ என்ன ஏன் நிறைய பேர் வந்து கிட்னி ஃபெயிலியர்ஸ் எங்களோட ஏரியாக்களே வந்து இருக்கணும். இப்போ அவை டயாலிஸில் இருக்கணும். அப்போ டயாலிஸில் உண்டு இதில் கொஞ்ச நாள் மாற்றி கொண்டு போயிடும். அப்புறம் துடையில் வந்து மாற்றி ஒவ்வொரு இதில் இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை. இப்போ ஹாஸ்பிட்டலாலேயே இப்போ எல்லா மக்களுமே வந்து உயிருக்கு எல்லாருக்கும் விருப்பம் வருத்தத்தில் இருக்கிற ஆக்களுக்கு. அப்போ நான் முதல் ஆரம்பத்தில் வந்து செய்யாமல் இருந்ததுக்கான காரணமும் உண்மையிலேயே இதுதான். அப்படி இருந்தும் இந்த வாக்கு வந்தது ஒரு தடவை அம்மா கிட்னியை கொடுத்துட்டு அதே மாதிரி இது செய்து அதே மாதிரி உதவியை பெற்று முதல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கணும். அதுக்கு பிறகு வேற இப்போ உதவி கேட்டு இந்த பிரச்சனைக்கு உதவி கேட்டு எந்த தளத்தில் நீங்கள் பதிவு செய்தீங்க? இந்த தளத்துலண்டா திருப்பியும் நான் ஒரு கிட்னி மாற்று வழி செய்கிறதுக்காக தினகரனில் ஒரு வீடியோ ஒன்று செய்து போட்டோம். நாங்கள் யூடியூப் சேனலில் போட எனக்கு நிறைய ஒரு தரமே ஆன்சர் இல்லை. ராமண்ணான்னு சொல்லி சுவிஸில் இருக்கிற அவர் தான் இந்த வீடியோ பொடியனை விட்டு எடுத்து மண்ணால் இருக்கிறாரோ அந்த பொடியனை விட்டு தான் வீடியோ எடுத்து அவர் போட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பியிருப்பேன்னு பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு எனக்கு சுவிஸில் இருந்து ஒரு அண்ணா 32,000 போட்டுட்டு ஃபோன் எடுத்து சொன்னார். அதை விட ஃபஸ்ட்டாக அந்த வீடியோ பார்த்த உடனே 4,000 ரூபா ஒரு அண்ணா போட்டுட்டு ஃபோன் எடுத்து சொன்னார். அதுக்கு பிறகு 6,500 வந்தது. இவ்வளோ தான் எனக்கு இந்த பார்த்த சனங்கள்னு போட்டது. அதுக்கு பிறகு உங்களோட ஃபோன் நம்பரையும் நேராக கொடுத்தவையல் ஃபோன் நம்பர் பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே அதுலேயே போட்டிருந்தேன் வீடியோலேயே. அதுக்கு பிறகு காசு சேர விட்டதால் வல்வெட்டித்துறையில் பட்டம் விடுற ஒரு சங்கம் ஒன்று இருக்கான். அவையல் மூலமாக ராமண்ணன் கதைச்சி அவங்களோட சங்கத்து ஊழியர்களால் கொஞ்சம் காசுகள் சேர்த்து அவங்க எல்லாம் லண்டன் இருக்கிறாங்க சேர்த்து எனக்கு அவங்களோட வேலையையும் விட்டு போட்டு என் பிள்ளைக்காக உயிரை காப்பாற்றணும்னு அவங்க அதில் மூவ் பண்ணி எல்லா வேலையும் செய்து கொஞ்சம் காசு சேர்த்து நாங்கள் டயாலிசிஸ்க்கு எங்களை வர சொல்லி நாங்கள் போன இடத்துல அவங்க கொண்டு வந்து 8,50,000 ரூபா எங்களோட அக்கௌண்ட்டுக்கு போட்டுட்டு அங்கே வந்து எங்களை சந்திச்சு கதைச்சிட்டு வீடியோ ஒன்று செஞ்சுட்டு போனாங்க. யாழ்ப்பாணம் இப்போ 4 டயாலிசிஸ் இருக்குன்னு தங்கச்சி போன மாதம் அக்காவுக்கு வந்து 8,00,000 ரூபா பணம் வந்து திரும்ப அவாக்கு வருத்தம்னு சொல்லி இதை செய்யணும். இப்போ இவர நிலப்பாட்டை பொறுத்த மட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த இடத்துல இதுவும் வந்து கொஞ்சம் உள்ளுக்கு வர்றோம் நாட்டான் என்ன இடம் நாட்டான்னு சொல்லக்கூடிய இடத்துல. அப்போ ஒரு அளவான இதுக்குள்ளே வந்து இப்போ என்னென்னு சொல்கிறது இந்த வீடும் முதல் கூரையில் இருந்ததாகவும் இதை வேறு ஒரு ஆள் செய்திருந்தாகவும் மகண்ட ஒரு உழைப்பில் தான் இருக்கிறேன்டேக்குள்ள உதவி தேவையான ஒரு குடும்பம். இப்போ இப்படி ஒரு நிலப்பாடு இருக்கேக்க அந்த தங்கச்சியிட நிலப்பாட்டை வந்து பார்க்கக்குள்ள வேளால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ பிறர் உதவியை பெற்றுத்தான் ஏதாவது ஒன்று செய்யலாம். வேறு வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்த்துறேன்னா செய்யலாம். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னாமல் நீங்கள் பதிவு செய்து உங்களுக்கு 8,00,000 ரூபா உதவி கிடைச்சிருக்குது. வேறு யாரோ தந்திருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க. இப்போ உதவி செய்தாக இப்போ இது பொது வழியில் வர்றது
அப்போ உங்களுக்கு யாரும் தந்து நீங்கள் அதை சொல்லாமல் விட்டால் நான் இவைகளுக்கு கொடுத்தனான் தரையில் வேணும். ஆனால் உங்களோட தேவைப்பாடு வந்து விளங்குது. எவ்வளவு பணத்தை நோக்கி நீங்கள் இந்த உதவியை வந்து திரட்டுறதுக்காக வலிக்கிட்டு இருக்கிறீங்க? நான் ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கிட்ட திரட்டுறதுக்கு தான் நான் இந்த தினகரனில் இந்த யூடியூப் போட்டது. 80 லட்சம் ரூபா பணத்தை யார் உங்கள்கிட்ட கேட்டது? அப்போ நாங்கள் கிட்னி ஒன்று வேண்டி மாற்று வழி செய்கிறதுக்காகத்தான் நாங்கள் கேட்டது. இப்போ நிறைய செலவு 12 லட்சம் இருந்து என்ற கிட்னியை வாக்குக்கும் கொடுத்து மாற்று வழி செஞ்சு அந்த 12 லட்சம் ரூபாய் எனக்கு போதாமத்தான் இருந்தது. ஏண்டா 6 மாதமும் கூடுதலாக வைத்தியசாலை மருந்துகளை விட ப்ரைவேட்டாக ஃபார்மசியில் வாங்கி குடித்த மருந்து தான் கூட. அப்போ அதால் எங்களுக்கு அந்த காசுகள் போதாமல் தான் இருந்தது. அதனால இப்போ ஒரு கிட்னி ஒன்று எடுத்து மாற்று வழி செஞ்சு நீ அதிலேருந்து சோமாத்தி கொண்டு வரக்கு எனக்கு போதாது தானே. அதனால எனக்கு புலம்பெயர்ந்த மக்களோ இல்லை எங்கட இலங்கையில் வாழ்கிற உறவுகளோ புலம்பெயர்ந்த உறவுகளோ யாராவது இந்த பிள்ளையோட உயிரை காப்பாற்றி தரக்காகத்தான் நான் இந்த யூடியூப் போட்டேன். நான் போட்டதில் ஒருவருமே எனக்கு உதவி செய்யாமல் ஒரு 4 பேர் உதவி செஞ்சதுக்கு பிறகு ராமண்ணன் பார்த்துட்டு அவர் உறவுகளோட கதைச்சி அங்கே வல்வெட்டித்துறை யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் அந்த சங்கத்தோட கதைச்சி அவங்களா ஒரு குழு கொண்டு சேர்ந்து எனக்கு இந்த காசை திரட்டி எனக்கு தந்து உதவி செஞ்சுருக்காங்க. இப்போ அந்த காசை வச்சு தான் நான் 5 நாளைக்கு ஒருக்கா யாழ்ப்பாணம் டயாலிசிஸுக்கு போய் வரோம். இந்த நாளைக்கு போகணும் 7 மணிக்கு டயாலிசிஸ் விடிய 7 மணிக்கு டயாலிசிஸ் விடிய இங்கேருந்து போகணும். விடிய 7 மணிக்கு அங்கே போட்டுவாங்க. அப்போ நாங்கள் இங்கே 3 மணிக்கு எழும்பி வலிக்கிட்டா தான் நாங்கள் அங்கே 7 மணிக்கு நிற்கலாம். அப்படி தான் போய் வர்றது. இன்றைக்கு ஒரு 2 கிழமையாக அவருக்கு காய்ச்சி கொண்டிருக்கு. இன்றைக்கும் மேலாமல் தான் இருக்கிறான். நான் வாட்டுக்கு கொண்டு போகணுதான் இருந்தேன். இப்போ உங்களை சந்திச்சுட்டே போயிடுவோம்ட்டு இருக்கிறேன். நாளை டயாலிசிஸ் இருக்குது, அதோட போவோம்ட்டு கொண்டு இப்போ வாட்டில் தான் வச்சு பார்க்கணும் என்னன்னு தெரியலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவைகள்கிட்ட இருந்து அம்மாட்ட இருந்த கிட்னியை மாற்றி அதில் இருந்து ஒரு ஃபெயிலியர் ஒன்று வந்துட்டுது. அப்போ உங்களுக்கு இது இப்போ ஹாஸ்பிட்டலால் இவ்வளவு செலவாகும்ன்றது சொல்லியிருக்கு. அப்போ கிட்னியால் பாதிக்கப்பட்ட ஆக்களும் இருக்கணும், நிறைய பேர் இருக்கணும். அப்போ இருக்கைக்குள்ளே இது இப்போ நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் செய்ய போகிறீங்க அப்படியா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இல்லை, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செய்ய போகிறீங்க. என்ன பிரச்சனைண்டா இவாவுக்கு இந்த லைன் இருக்கக்குள்ளேயே நாங்கள் ஒரு மாற்று வழி செய்தோம். ஏண்டா இவாவுக்கு இனி மாற்று வழி இந்த லைன் போட்டு இனி டயாலிசிஸ் செய்கிறதுக்கு இடங்கள் இல்லை. எல்லா இடமும் போட்டுட்டாங்க. போட்டு செய்துதான் கடைசியாக இந்த இடமும் பெர்மனலாக போடையில தற்போதைக்கு தான் போட்டாங்க. போட்டுட்டு தான் கையில் செய்கிறதுக்கு கை 2ஐயும் பார்த்தது. கை 2லையும் கணுலாக்கள் குத்தி பிளட் அடைப்புகள் வந்து நரம்புகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த லைனை பெர்மனலாக வச்சே இருக்க இயலாது. எங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். முதல் 2021 போட்ட டயாலிசிஸுக்கு போட்டது அது பெர்மனலாக போட்டு கிட்னி மாற்றி கிட்னி வேலை செய்யும் வரைக்கும் வச்சுருந்து அதை மூவ் பண்ணி எடுத்தது. அப்போ அந்த அளவுக்கு இது இருக்குமான்றது எனக்கு தெரியலை. இவளுக்கு திடீர்னு வருத்தங்கள் இப்போ வந்து கொண்டிருக்கு. இப்போ நான் கேட்குறேன், இப்போ இது உங்களுக்கு யாராலையும் குறிப்பிட்டு சொல்லப்பட்ட ஒரு நிதியா இந்த நிதின்றது வந்து? அப்படின்னு இல்லை, நான் தான் இப்போ உயிரை காப்பாற்றுறதுக்காக டக்குண்டு காசுகளை சேமித்து எங்களோட புலம்பெயர்ந்த உறவுகள் யாராவது முன் வந்து இந்த பிள்ளைக்கு ஒரு கிட்னி உண்டு வாங்கி தந்தா நான் டக்குன்னு கொண்டு போய் ப்ரைவேட் ஆளாலும் கண்டி கொண்டு போய் எங்களோட டாக்டர் மூலமாகவே கதைச்சி நான் அங்கே கண்டியில் கொண்டு போய் அது செய்யலாம்னு இருக்கிறேன். ஏண்டா அவங்க வந்து கிடாரி கிட்னியை உண்டு மாற்றி தாரன்னு தான் சொன்னவே. ஆனால் அது இப்போதைக்கு கிடைக்குமான்றது இந்த மூளைச்சாவுகளால் வருது. அப்படி ஒரு கிட்னி ஒன்று கிடைச்சுண்டா மாற்றுவோம்னு தான் சொல்லி டிக்கெட் வட்டி விட்டவர் அவருக்கு பார்க்குற பெரியவர். அப்போ அது இப்போதைக்கு கிடைக்குமான்றது தெரியலை. எப்போ கிடைக்குதோ அப்போ தான் நாங்கள் செய்வோம்ன்றதை அவர் உங்களுக்கு சொல்லி ஏற்கனவே பதிவில் இருக்கிறாங்க. 300 பேருக்கு பிறகுதான் இவ இருக்கிறா. இப்போ பதிவில் அந்த ஓர்டரின்படி தான் செய்வோம். அந்த ஓர்டரின்படி தான் கிட்னிகள் செய்வினோம். அப்போ அதனால தான் நான் டாக்டர் கிட்னி ஒன்று எப்படியாவது பார்த்து விட உயிரை காப்பாற்றுறதுக்காக இந்த மக்கள்கிட்ட கையேந்திர அளவுக்கு எங்களை கடவுள் என்ன விழுத்தி போட்டார் என்ற பிள்ளைய. அதனால நான் ஏதாவது ஒன்று செய்து இந்த பிள்ளைய கொண்டு போய் கண்டிலையாவது மாற்றி கொண்டு வருவோம்ட்டு தான் நான் இப்போ உங்களை சந்திக்கிறேன். இங்கே வர சொல்லி உங்களை அழைச்சது. நிறைய பேர் இப்படி கொண்டு போய் ப்ரைவேட்டாக காசுகள் சேமித்து கிட்னிகள் வேண்டி மாற்றி நல்லா இருக்கிறாங்க. அப்போ எனக்கு தெரியும் அந்த தினகரனில் போட்ட வீடியோவில் தான் சதீஷ்ன்ற தம்பி முள்ளியாவளையில் இருக்கிறார். அவர் ஃபோன் பண்ணி தான் சொன்னார், இப்படித்தாம்மா நாங்கள் வீடியோ ஒன்று செய்து போட்டு அதில் ஒரு பொடி எனக்கு தண்ட ஃப்ரெண்டாக அதுக்கு போட்டு
1,80,00,000 சேர்ந்து அந்த பொடியனுக்கு 2 கிட்னியும் மாற்றி ப்ரைவேட்டாக கொண்டு மாற்றினாங்களாம். மாற்றி இப்போ அவர் டிரைவிங் செய்கிறாரா, நல்லா இருக்கிறாரா. அப்படி ஒரு எதிர்பார்ப்போட தான் இப்போ நாங்கள் இந்த கூப்பிட்டுருக்குறேன். உண்மையிலேயே ஒரு சில உறவுகளுக்கு வந்து இந்த மாதிரியான உதவியல் வந்து கிடைச்சிருக்கு. எங்களுடைய ஒவ்வொருத்தரும் இந்த உதவியலே வந்து பொதுவாக ஒவ்வொரு தனிநபர்களும் உங்களுடைய நிலப்பாட்டை வந்து நீங்கள் சொன்ன நிலப்பாட்டை புரிஞ்சு கொண்டு அதுக்காக உதவியை வந்து வழங்குறது. அப்போ அதில் வந்து இப்போ நாங்கள் பொது வழியில் வந்து பதிவு செய்து இது செய்யக்குள்ளே அதில் உண்மைத்தன்மையாக இருக்குமன்றதையும் மக்கள் எல்லாம் நம்புறது. இப்போ என்னென்று சொல்கிறது, இப்போ நாங்கள் வெளியே வந்து இந்த பொதுவான இடத்துல இங்கேருந்து பதிவு செய்து போட்டு இப்போ இன்ன கிராமம் இன்ன இடத்துல இந்த முகவரியில் வந்து வசிக்கணுமன்றது வந்து ஆரம்பத்திலே வந்து சொல்லியிருப்போம். அப்போ அந்த முகவரியில் நேரடியாக வந்து உதவி செய்ய விரும்புகிறவர்கள் கூட நேரடியாக வந்து நீங்கள் இந்த முகவரியில் உள்ள உறவுகளுக்கு வந்து அந்த உதவியை வந்து வழங்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ என்னோடாக இப்போ வழியிலிருந்து பதிவு செய்து போட்டிருக்குறேன். இப்போ அதனூடாக யாராவது உறவுகள் உங்களுக்கு வேறு மருத்துவ செலவு இதுகளுக்கு வந்து நீங்கள் உதவி செய்ய நினைக்கிறீங்கன்னு சொன்னால் இப்போ இதுவரைக்கும் 8.5 லட்சம் ரூபா பணம் அவாட்ட அக்கௌண்ட்டில் வந்து இருக்குது. எந்த அமைப்பால் அந்த வல்வெட்டித்துறை பட்டம் போட்டி செய்கிற அவையிலால் தங்களால் முடிஞ்சதை வந்து கொடுத்துருக்கணும். நீங்கள் இதை வச்சு கொண்டு அவாட மருத்துவ செலவுக்கு வந்து பாருங்கன்னு சொல்லி. அதே மாதிரி இங்கேருந்து யாழ்ப்பாணம் போய் வர்றேன்றாலும் உண்மையிலேயே அது ஒரு பெரிய ஒரு செலவு. அப்போ கஷ்டத்தில் இருக்கிறவர்கள் நான் அன்றைக்கு முதல் ஒரு பதிவுலையும் வந்து சொல்லியிருப்பேன். இப்போ பணத்தில் முக்கியத்துவம் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் பணம் இருந்தால் தான் உயிரோட வாழலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இந்த உலகம் மாற்றி அமைக்கப்பட்டுட்டு கட்டமைப்பு எல்லாம் அப்படியே மாறிட்டுது. பணம் இருக்கிறவர் வாழலாம், பணம் இல்லாதவர்கள் ஏழைகள் வந்து இறந்து போகணும். அப்போ இவே வந்து யூடியூப்பில் வெளியே இப்படி வந்தால் வெளியே 4 பேருக்கு தெரியும். இப்போ அது இல்லாட்டி இப்படின்னு ஒரு தங்களால் முடிஞ்ச அளவு 4 பேர்கிட்ட வந்து கேப்பினம் அவையிலும் இங்கே உள்ள ஆக்களும் வந்து அவ்வளோ பெரிய தொகையாக உதவி செய்ய முடியாது. அவர்களுக்கு தங்களால் 5,000 10,000 இதென்று கொடுக்கக்குள்ள அந்த நிதியை வந்து சேர்த்து தங்களோட செலவுகளை சும்மா அன்றாடம் இப்போ போக்குவரத்து செலவோ போய் வர்றதே வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை கடந்து ஒரு பெரிய ஒரு கைக்குள்ளே ஒரு பெரிய ஒரு காசை வந்து சேர்த்துக்கொண்டு இது செய்ய முடியாது. அப்போ முதல் முயற்சி வந்து அவருக்கு தோல்வியில் முடிஞ்சதால் இப்போ அடுத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான பதிவு செய்ததுக்கு எதுவும் டாக்டரால் தரப்பட்ட ஆதாரங்கள்னு சொல்லி எதுவும் இருக்கா உங்களுக்கு வந்து மெடிக்கல் இருக்குது? எங்கே இருக்குது தங்கச்சி? கடைசியாக இருந்தது ஒன்றை காட்டுங்க, அதை ஆதாரப்படுத்துகிற மாதிரி நாங்கள் வீடியோவில் வந்து காட்டக்கூடிய மாதிரி. இது கடைசியாக இப்போ தரப்பட்டது. இதற்கா நான் க்ளோஸ்அப்பில் எடுத்து விடுங்க பாருங்க. இருக்கா அது நேராக 2024 நவம்பர் இதற்கு எடுங்க. சாதாரண நாட்கள் வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். இல்லை தெரியுதா டெக்ஸ்ட் எல்லாம் ரைட். அப்போ இது பழைய காப்பி. இது முடிஞ்சிட்டு இது அந்த நேரம் 2 வருஷம் செய்து மாற்றினது அது முடிஞ்சிட்டு இது இப்போ புதுசாக இதில் தான் டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பாருங்க இவ்வளவும் இப்போ செய்யப்பட்டிருக்கு. 5 நாளைக்கு ஒருக்கா செய்திருக்குது. உண்மையிலேயே நானும் வந்ததுக்கான உங்களோட கண்ணுக்கு என்ன நடந்தது? மலாதீங்க உண்மையிலேயே அது பிள்ளை அப்படி என்று சொல்லிக்கல பிள்ளைற ஸ்தானத்துலேருந்து ஒரு தாயாக வந்து யோசிக்கல. என் பெண்ட பிள்ளைண்டா அது ஒருத்தருக்கும் எங்களுக்குன்னு சொல்லி வரையக்கல அது வந்து ஒரு இதாக வந்து இருக்கும். நான் இவா வந்து பார்த்து வந்ததுக்கான காரணமும் வந்து அவாவும் வந்து இயலாத நிலைமையில இவா இந்த கண்ணும் வந்து ஒன்று இயலாத மாதிரி இருந்தது. அவா வந்து பார்க்க அதே மாதிரி தன்னோட கிட்னியையும் வந்து தன்னோட பிள்ளையை காப்பாற்றணும் கொடுத்துருந்தா. அப்போ அதுதான் அடிப்படை காரணம். நான் இங்கே வர்றதுக்கான ஒரு அடிப்படை காரணமாக இருந்தது. என்ன காரணம் நடந்தது கண்ணில் உங்களுக்கு? கண்ணில் செயல்பட்டது யுத்த காலத்தில். உங்களோட கணவருங்க அவர் இவ 3ஆம் ஆண்டு படிக்கும்போது விட்டுட்டு போயிட்டேன். 3ஆம் ஆண்டு படிக்கலையே விட்டுட்டு போயிட்டேன். யுத்தத்தில் நீங்கள் செல்விழுந்த இடத்துல கண்ணில் கிபீரில் கொஞ்ச நாள் யுத்தத்துக்கு முதல் கிபீரில் கொண்டாந்து கொட்டினேன் பாம்பரில். அதில் எனக்கு நான் இந்த கிளிநொச்சி போயிருந்த இடத்துல எனக்கு செயல்பட்டது. கண் வந்து கண்ணிலையும் அப்போ 2 பேர்ட்ட வீடியோவையும் அந்த வேறொரு தளத்தில் வந்து இப்போ திருநகரன் அந்த இதில் போட்ட லிங்கை வந்து எனக்கு இப்படி கேட்டனாங்க. இதனூடாக 8.5 லட்சம் ரூபா காசு எனக்கு தரப்பட்டிருக்குது. எப்படி நாங்கள் செய்தனாங்கன்னு சொல்லி உண்மையான விடயங்களை வந்து சொல்லிக்குள்ளே நானும் வந்து பார்த்துட்டு ரைட்டாக 8.5 லட்சம் ரூபா வரைக்கும் நிதி வந்து சேர்ந்துருக்குது. தங்கச்சிக்கு நம்மளும் ஒரு பதிவை போட்டு முடிஞ்சால் ஒரு உதவியை வந்து பெற்றுக் கொடுத்து ஒரு மீள் வாழ்க்கை கொடுத்தா அது எல்லாத்தையும் கூட ஒரு சிறப்பான விஷயமாக வந்து இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு போட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்து வந்தேன்.
உண்மையிலேயே வேறு குடும்பத்துக்கு வந்து உதவி செய்ய நினைக்கிற உறவுகள் இப்போ அவைகளுக்கு வந்து அந்த ஒரு தடவையிலேயே சக்ஸஸ் வந்து எல்லாமே வந்து சரியாக வந்திருந்தா அவள் வந்து தண்டை பாட்டுக்கு தண்டை வேலையை பார்த்து கொண்டு ஒரு இதான இதுக்கு போயிருப்பாள். அப்படி 1.5 வருஷமா 1 வருஷமும் 4 மாசமும் தண்டை வேலையை தானே பார்த்து கொண்டு இருந்தா. எங்களுக்கு கரைச்சலே தரையில் இப்போ குளிப்பாட்டுறக்கு எங்களை எதிர்பார்க்குறா, சாப்பிட்றதுக்கு எங்களை எதிர்பார்க்குறா, எல்லாமே எங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறா. தங்கச்சியை வந்து நீங்களாக உணர்ந்து உங்களோட மனநிலையில் நீங்கள் இப்படி ஒரு நிலப்பாட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த விருப்பம் வாழ்க்கையில் நம்மளை வந்து பணம் இருந்தால் தான் காப்பாற்றலாம்ன்ற ஒரு நிலப்பாடு வந்து வரைக்குள்ளே இப்போ அதை ஒன்றும் தவிர்க்க முடியாது. இன்னொரு ஆக்கள்கிட்ட கேட்டு தான் அதை வந்து பெற்றுக்கொள்ளணும் என்றால் அவ்வளோ பெரிய பணத்தை இங்கே வந்து இலங்கையில் திரட்டி கொள்ளலாம். அது வேறு இப்போ இருக்கிற குடும்ப சூழலில் அன்னாட ஒரு உழைப்பில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ தங்கச்சியில் நிலப்பாட்டையும் வந்து கருத்தில் எடுத்து அவளுக்கு ஒரு மறு வாழ்வு கொடுக்குற மாதிரியான ஒரு செயல் திட்டமாக வந்து இருக்கும். உங்களால் முடிஞ்ச உதவி இப்போ நீங்கள் இவ்வளவு கொடுக்கணும். இப்போ அந்த வல்வெட்டி துறையில் உள்ள உறவுகள் 8.5 லட்சம் ரூபா பணத்தை வந்து கொடுத்து நம்ம 8.5 லட்சம் ரூபா பணம் அம்மாட்ட இருக்குது. அப்போ அதை கடந்து உங்களால் 25,000 ரூபாயா 50,000 ரூபாயா எவ்வளோ முடியுமோ அதை வந்து நீங்கள் வந்து சொல்லி உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை வந்து அவர்களுக்கு வந்து வழங்கிக்குள்ளே அது வந்து ஒரு சிறப்பான ஒரு செயலாக வந்து இருக்கும். என்னால் எவ்வளவு நிதியை வந்து இவருக்கு திரட்டி கொடுக்க முடியுதுன்றதை வந்து பார்த்து அதை வந்து நான் செய்வேன். இந்த நிதியை வந்து 1 மாதத்துக்குள்ளே இப்போ இதுலேருந்து வீடியோ போட்டிருக்கிறேன், இதுலேருந்து பார்த்தா 1 மாதம் வெயிட் பண்ணி பார்ப்பேன். இந்த 1 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு யாரால் எவ்வளவு நிதி எவ்வளவு தரப்படுதுன்றதை வந்து பார்த்து அது என்னால் எவ்வளவு பெற்றுத்தர முடியுமா இவ்வளவும் பெற்றுத்தருவன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நான் உங்களுக்கு செய்கிற உதவி வந்து இப்போ உங்களுக்கு வேறு யாக்களுக்கெல்லாம் உதவி கொடுக்குறேன். நான் உங்களுக்கு அது என்ன உங்களுக்கு தர வேண்டிய ஒரு அமௌண்ட் வந்து பெரிய ஒரு அமௌண்ட் ஆப்ரேஷனுக்கு அடுத்த கட்டம் போகக்கூடிய மாதிரி இருக்கணும். அதே மாதிரி யாரோ ஒரு வசதி படைத்தவர் ஒரு ஆள் நினைச்சா கூட செய்துட்டு போயிருக்கணும். அப்போ அது சொல்லி கொண்டில்லை. இந்த வீடியோவை பார்க்குற உறவுகள் வந்து நீங்கள் உங்களுக்கு செய்ய முடியாட்டி கூட பகிர்வினூடாக ஒரு ஆதரவை வந்து கொடுங்க. அதனூடாக யாரோ ஒரு வசதியானவர்கள் கண்ணில் பட்டால் கூட அவர் வந்து அதை தனியால் ஒரு ஆளை செய்துட்டு போயிடுவார். அப்போ அதே மாதிரி உறவுகள் இப்போ இவருக்கு வந்து நிதி உதவி செய்ய இருக்கிற உறவுகள் வந்து டோட்டலாக இப்போ யாரால் என்ன உதவி செய்யப்பட்ட இப்போ நீங்கள் இந்த வாட்ஸ்அப் இலக்கம் இருக்குது அதில் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கக்குள்ள அந்த டேட்டையும் வந்து குறிப்பிட்டு இதுவரைக்கும் எவ்வளவு இவாக்கு வந்து நிதி வந்திருக்குன்றதை வந்து நாங்கள் சொல்லுவோம். அதை வச்சுக்கொண்டு நீங்கள் மிச்சம் உங்களால் செய்யக்கூடிய ஒரு உதவியை வந்து அது 50,000 1 லட்சமோ உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை வந்து செய்யலாம். அவளுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த கட்டம் அவைகளுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை. அவள் சொல்கிற முறை தான். இப்போ அடுத்தது இப்போ அவள் தண்டை கிட்னியை வந்து கொடுத்தவா இனி யாரும் வேறு உறவுகள்கிட்ட வந்து கேட்டு தான் அதை வந்து கொடுக்கணும். இப்போ சாதாரணமாக யாரும் அது உங்களுக்கு எல்லாம் இப்போ நம்ம கதைக்க முடியாது. வந்த ஒரு விஷயம் இருக்குது, வெளியே போய்த்தான் செய்யணுமன்ற ஒரு தேவை இருக்குது. அப்போ அதுக்கு இவ்வளவு பணம் தேவைன்றது வந்து நீங்கள் வேறு யாரும் செய்த அனுபவம் உள்ளாக்கள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சு கொண்டீங்களா இல்லை ஹாஸ்பிட்டலோடைய கதைச்சி தெரிஞ்சு கொண்டீங்களா? இவ்வளோ பணத்தோட வந்தீங்கன்னா நீங்கள் செய்து கொள்ளலாமன்ற மாதிரி. ஹாஸ்பிட்டலுக்கு பிள்ளையோட டயாலிசிஸ் செய்தவங்க 4-5 பேர் கண்டி போய் மாற்றிட்டாங்க. நிறைய பணம் செலவழித்து செய்துட்டு வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் 100% கிட்னி அவங்களோட கிட்னிகள் மாற்றினதெல்லாம் 100% வேலை செய்யுது. நான் எல்லாம் அறிஞ்சு கொண்டே இருக்கிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு போய். அப்போ இந்த பிள்ளையோட கிட்னி தான் இப்படி நான் தான் அவட உயிரை காப்பாற்றணும்னு முன் வந்து கொடுத்தேன். நான் அதுவும் செயலிழந்து போச்சு. ஆர்ட்ட போகிறது ஆர்ட்டையாவது கேட்டு காசையாவது கொடுத்து வேண்டி என் பிள்ளைய உயிரை காப்பாற்ற தான் நான் இந்த யூடியூப் செஞ்சு போடுறதுக்கு உங்களை வர வச்சேன். அந்த காத்தி தம்பி இங்கே வர வச்சு என் உறவுகளுக்கு ஒரு வீடியோ போடுறேன். என் உறவு எல்லாருமா சேர்ந்து என் பிள்ளையோட உயிரை காப்பாற்றி தாருங்க. நன்றி. இப்போ உண்மையிலேயே உங்களோட மனவேதனையை வந்து நான் புரிஞ்சு கொள்கிறேன். தங்கச்சியிட ஆர்வத்தையும் உங்களோட வேதனையும் எப்படி இருக்குன்னு சொன்னால் அவரை ஒரு யூடியூப்பரை வந்து தேடி போயிருக்கணும். அப்போ அங்கே போன இடத்துல அவர் ஒரு பெரிய உதவிகளை வந்து பெற்று தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு போயிருக்கிறார். அம்மாவுக்கு அந்த உதவி வந்து கிடைக்கல. அப்போ அதால் வந்து அவன் அந்த விஷயத்தை சொல்லி கவலைப்பட்டு அழுகிறா. இப்போ எல்லாருக்குமே தன்னுடைய பிரச்சனை இப்போ எனக்கண்டா இந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா அதுதான் நீங்கள் பெரிய பிரச்சனை, மற்ற ஆக்கள்கிட்ட பிரச்சனை வந்து இல்லை. அப்போ எனக்கு ஒரு உதவி கிடைக்காதான்ற ஒரு இயக்கமும் பார்வையும் வந்து என்னட்ட இருக்கும் பொதுவாக. அதுபோல் அம்மாட்ட வந்து தண்டை பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக பல வழிகளில் முயற்சி செய்திருக்கிறா. அப்போ உண்மையிலேயே இந்த வீடியோ பார்க்குறது விமர்சனம் பண்ணுறது இப்போ வந்து விமர்சனங்கள் நிறைய வந்து போய்கொண்டிருக்குதோ அப்படி இப்படின்னு சொல்லி கதைக்கிறாக்கள் எல்லாருமே வந்து இப்படியான உதவிகளை வந்து நீங்கள் செய்வீங்களாண்டா இல்லை. இப்போ இதை நாங்கள் பதிவு செய்து போடுறபடியாக தான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டு கொண்டிருக்கிற மக்கள்ன்றது வந்து தெரியும். அப்போ அப்படி தெரிஞ்சு சரி அவங்கள ஏதோ தங்களால் முடிஞ்சதுகளை வந்து செய்து கொண்டு போகிறாங்களே இது செய்துட்டு போகிறாங்களேன்னு சொல்லி நீங்கள் அதை இது செய்யாமல் அதை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுறதும் அதை ஒரு தவறான கருத்துக்களை வந்து பரப்புறதன் ஊடாக வந்து இப்படியான உறவுகள் தேவையுடைய உறவுகள் வந்து இறந்து போக வேண்டிய ஒரு நிலப்பாடு வந்து இருக்குது. அவைகளுக்கு விரும்பியோ விரும்பாமலோ தாங்கள் வந்து இறந்து தான் போகணுமன்ற. அப்போ இப்படி ஒரு புலம்பெயர் உறவுகளோ இல்லை யாரோ ஒருவருடைய கண்ணுக்கு இந்த வீடியோவை அனுப்பி
அந்த உதவி வந்து கிடைக்குது. சரி, அதனூடாக அவர்கள் வந்து வாழ்கிறாங்க. இந்த நிலப்பாட்டில் நான் இருக்கிறேன், எனக்கு இப்படி ஒன்று நிகழ்ந்துட்டுது, நான் இதில் இருக்கிறேன், இது இதாக இருக்குமா, இது சரியான வேலையாக உண்டு. ஒவ்வொரு விமர்சனம் பண்ணுற ஆக்களும் வந்து நீங்கள் உங்களோட மனதில் வந்து யோசிக்கணும். இப்போ இந்த உதவியில் வந்து நீங்கள் இது செய்கிறதால உதவி செய்கிற மனுஷர்களும் வந்து உதவி செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி உதவியை பெற்றுக் கொடுக்குறவனும் வந்து அந்த ஃபீல்டை விட்டுட்டு வெளியே வந்து போகிறதுக்கு தான் யோசிக்கிறான். ஏனெண்டா இது ஏன்டா இப்படி நம்ம சும்மா அவமானப்படுவோம், ஏன் இப்படியெல்லாம் கேவலமான பேர்களை வந்து கேட்பான் அப்படின்றதால வெளியே போவோம்ன்றது வந்து எல்லாருடைய நோக்கமாக வந்து இருக்கு. அப்போ நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் வந்து என்ன அப்படின்றத பற்றி வடிவாக யோசிங்க. இப்போ நான் சில விஷயங்களை வந்து கதைக்கிறதுக்கான காரணம், நீங்கள் சரியான கதைக்கல அப்படின்றத வந்து எனக்கு தெரியுது. ஏன்னா நாங்கள் தான் நிறைய பிரச்சனையை வந்து பார்க்குறோம், நிறைய பேரை வந்து இது செய்கிறோம். இப்போ அம்மாட தங்கச்சியிட தேவை வந்து உண்மையிலேயே தேவையுடைய ஒரு ஆட்கள். அப்போ அவைகளுக்கு வந்து இந்த இதில் வீடியோ பார்க்குற உறவுகள் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை வந்து வழங்குங்க. உதவி வழங்க முடியாத உறவுகள் பகிர்வினூடாக உங்களோட ஒரு ஆதரவை வந்து தாங்க. இப்போ வேறு உறவுகள்னா ஆரம்பத்திற்கு கடைசி கதைச்சி முடியக்குள்ள ஒரு உதவியோட கொடுத்துட்டு போகலாம். அப்போ அம்மாவுக்கு இப்போ நான் ஒரு டோட்டலாக வந்து என்னால் முடிஞ்சது, அது எவ்வளவு கிடைக்குதோ அவ்வளவு நிதியை வந்து கொண்டு வந்து கொடுப்போம். அதே மாதிரி இப்போ உதவி செய்ய நினைக்கிற உறவுகள் வந்து இந்த மாதத்திலேருந்து இந்த தேதியிலேருந்து அடுத்த மாதம் வரைக்கும் வந்து பார்ப்பேன், வெயிட் பண்ணி இந்த வீடியோவை போட்டு பார்ப்பேன். அதனூடாக உங்களுக்கு எவ்வளோ நிதி கிடைக்குதோ அதை என்னால் பெற்றுத்தரக்கூடிய நிதியை வந்து பெற்றுத்தருவேன். தங்கச்சி என்னம்மா சொல்ல நினைக்கிறீங்க, சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை. கவலைப்படாதீங்க, மன தைரியமாக வந்து இருங்க. எப்போவுமே யோசனையில் இப்போ நம்ம மனதால் தளர்ந்துட்டோம்னு சொன்னால், இப்போ ஒரு பெரிய ஒரு ஜிம்போடி வந்து நல்ல பலமான ஒரு மனிதன் மனதால் தளர்ந்துட்டான்னு சொன்னால் அவனை இப்படி தள்ளி விட்டால் கீழே விழுந்துருவான். ஏனென்றால் உடல் செயலிழந்து போயிடும். அப்போ எப்போவுமே மனதில் ஒரு தைரியமும் தெளிவான நம்பிக்கையும், வாழ்க்கை ஆச்சரியமானது. நாளைக்கும் எங்களோட வாழ்க்கை வந்து பெருசாக வந்து மாறிடும், நாளைக்கும் வந்து மாறும், நாளண்டைக்கும் மாறும். அப்போ ஏதோ ஒரு மாற்றம் ஒன்று நிகழும்ன்றதை வந்து முழுமையாக வந்து நம்புங்க. வாழ்கிறதும் சாகிறதும் எங்களோட கையில் இல்லை. இப்போ நான் இங்கே கதைச்சிட்டு போகிறேன், நான் எல்லாம் சரியாக இருக்குது இருப்பேனான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அவ்வளோ ஒரு அச்சுறுத்தல் ஆபத்தான உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ வாகனங்களை கடந்தான் இப்போ நான் வந்து இங்கேருந்து போகணும். அப்போ எல்லாருமே ஒரு அதிர்ஷ்டத்தில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களோட பொறுத்த மட்டும் உங்களுடைய வருத்தத்திலேருந்து நீங்கள் மீண்டு வரணும். உங்களோட உணர்வுகளையும் இதையும் எங்களுடைய பார்க்குற மக்கள் வந்து புரிஞ்சு கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அவாக்கு ஒரு உதவியை வந்து பெற்றுக் கொடுக்கணும், அடுத்த ஒரு ஆப்ரேஷனுக்கு வந்து போகணும். இப்போ நீண்ட காலமாக இந்த பிரச்சனையை வந்து இவட பதிவுகளை வந்து பார்த்த உறவுகளுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். எதுவும் சொல்லப்படாத தகவல் ஒன்றும் இல்லை தானே, எல்லாமே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. எல்லாம் சொல்லிட்டோம், வேற ஒன்றும் எங்களை சொல்கிறதுக்கு இல்லை. புலம்பெயர்ந்த உறவுகள் தான் இவட உயிரை காப்பாற்றி தர்றது அவங்களோட கையெல்லாம் இருக்குது. ஏண்டா எங்களோட நாடு போகிற போக்கில் எங்களோட நாட்டு சனங்கள்கிட்ட கையில் வடியில் இருக்கான்றதே எனக்கு தெரியலை, எங்களோட உறவுகள்கிட்ட இருக்கான்றதே எனக்கு தெரியலை. இருந்தாலும் எங்களோட நாடு இப்படி பிரச்சனையில் இருக்கிறதால தந்தாங்க இல்லைன்னு சொல்லல. எங்களோட நாட்டில் உள்ள உறவுகள் நிறைய எனக்கு ஆரம்பத்திலேயே தந்துட்டாங்க. சேர்ந்து இருந்து நான் மாற்றி எல்லாம் அந்த செலவு செய்துட்டு இருக்கிறேன். இப்போ அதுக்கு பிறகு மாற்று வழி செய்யத்தான் இந்த தினகரனில் போட்டு இப்போ அதுவும் கிடைக்காம இருந்து தான் பிறகு அவங்க ஒரு சங்கத்தும் ஊடாக அதில் பதச்சி அவங்க அது வந்து அந்த சொல்கிற சேனலில் வந்து பார்த்தோன்னா பெரிய அளவில் பார்வையாளருக்குள்ளே வந்து போகலை. நீங்கள் அனுப்பியிருந்த வீடியோ தானே எனக்கு நிறைய கலகங்கள் இருக்குது. அப்படி கலகங்கள் நிறைய இருக்குது. எல்லா கலகங்களும் யோசிச்சா கஷ்டப்பட்டவங்களை இப்படி உயர்த்தி விடலாம். அவங்க ஒரு கழகத்தால் எனக்கு 8 லட்சம் ரூபா சேர்த்து தந்தாங்க. அதே மாதிரி லண்டன் பிரித்தானியா உதயசூரியன் கழகத்துக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் செய்திருக்கிற பணி ஒரு மிகப்பெரிய ஒரு பணி. அதே மாதிரி 8 லட்சம் ரூபா பணம் இருக்குது. இப்போ என்னால் எவ்வளோ செய்ய முடியுமோ அதை வந்து செய்வேன். அதே மாதிரி இப்போ அமைப்புகள் குழுக்களாக வந்து செயல்படுறீங்க அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் உங்களால் வந்து திரட்டி தரக்கூடிய ஒரு நிதியை வந்து திரட்டி தந்தீங்கன்னு சொன்னால் நான் நம்மளோட கையில் வந்து கொடுத்து போட்டு நீங்கள் அந்த உறவுகள்கிட்ட இருந்து வேண்டி இருப்பீங்க. அந்த உறவுகள்கிட்ட எல்லார்ட்டையும் நீங்கள் ஒரு கணக்கு எழுதி போட்டு வேண்டி தந்தீங்கன்னு சொன்னால் அதை நான் நீங்கள் கையில் கொடுத்து போட்டு உங்களுக்கான பதிவை வந்து தருவன். அவ்வளவு மக்களுக்கும் நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் கலெக்ட் பண்ணின நிதி எங்கே போயிருக்கு அப்படின்றத வந்து அவைகளுக்கு நீங்கள் உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். அவர்களோட பேர் விவரத்தையும் வந்து பதிவு செய்து யாரால் எவ்வளோ நிதி தரப்பட்டிருக்குன்னு டோட்டலாக போட்டு நீங்கள் சொல்லி போட்டு அதை வந்து வழங்கினீங்கன்னா நான் வேறு கையில் வந்து அவைகளோட கதைச்சி வழங்கி அதுக்குரிய பதிவை வந்து தருவன். நீங்கள் மற்ற அந்த உறவுகளுக்கும் வந்து காட்டலாம் அப்படின்றத வந்து தெரிவித்துக்கொண்டு என்னுடைய நன்றிகளை வந்து தெரிவிக்கிறேன். சரி, நம்ம